இதே ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நான் 2 மாதங்களுக்கு முன்னர் பேசுகின்ற பொழுது நான் சொன்னேன், அங்கு முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றதற்கான ஆவணங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அங்கு எங்களுடைய மக்கள் கொத்து கொத்தாக எவ்வாறு கொன்றளிக்கப்பட்டார்கள் என்பதற்கான காணொளிகளே இருக்கிறது. அது ஐநாவினுடைய விசாரணைக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. முடிந்தால் அப்பொழுது நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டீர்கள், இவர்களுக்கு கூட கொடுக்க முடியுமா? நான் சொன்னேன், சிலவற்றை கொடுப்பதற்கு எங்களால் தயார். என்று சொன்னால் முழுமையாக இவர்களை கையளித்து விட முடியாது என்று சொல்லியிருந்தேன் சொன்னால் இவர்கள் அவற்றை வைத்துக்கொண்டே அதுக்கு ஒரு கதை எழுதுவார்கள். அதனால்தான் என்ன ஆவணங்கள் என்பது முழுமையாக இவரிடம், அதாவது குற்றம் செய்தவர்களிடமே கையளிக்க முடியாது. ஆனால் வேண்டுமென்றால் அவர்கள் பதில் சொல்வதற்காக ஒரு காணொலிகளை இவர்களுக்காக எங்களால் கையளிக்க முடியும் என்று. இப்பொழுது அதே கேள்விதான், நீங்கள் ஆவணம் இல்லை என்றீர்கள், நீங்கள் தெரிந்து கொண்டுமே மறைக்கிறீர்கள். அவ்வாறு இருந்தால் நாங்கள் ஆவணத்தை தருகிறோம். முடிந்தால் அதை முழுமையாக நீங்கள் அனைவருமாக உங்களுடைய ஜனாதிபதியிலிருந்து பிரதமரிலிருந்து வெளிவார அமைச்சர் வரையும் எல்லாருமாக இருந்து மக்கள் பார்க்கக்கூடியதாக அதை போட்டுவிட்டு உங்கள் கண்களிலிருந்து ஒரு கண்ணீர் வராமல் பார்க்க முடியுமா? மீண்டும் ஒரு சவால் தான். நீங்கள் அதை பார்த்து பாருங்கள். என்றால் பார்த்துவிட்டு சொல்லுங்கள், இந்த மக்கள் எவ்வாறு கொன்றளிக்கப்பட்டார்கள். அதாவது பிறந்த குழந்தை எப்பொழுது ஆயுதம் ஏந்தியது, எதற்காக போராட முடியும்? அதனால் ஒரு 60 வயதில் இருக்கக்கூடிய தாயார், ஒரு மூதாட்டி அல்லது 80 வயதில் இருக்கக்கூடிய மூதாட்டியினரால் எவ்வாறு போராட முடியும்? அவர்கள் எல்லாம் போராளிகள் என்று நீங்கள் சொல்லிவிட்டு போக போகிறீர்கள். நீங்களும் 70களிலும் 89, 88, 89களிலும் நீங்களும் போராடிய பொழுது இலங்கை தீவில் தடை செய்யப்பட்டவர்கள்.